மனசாட்சியுடன் வாழ்வோம். சொட்டு சொட்டாய் விழும் மழை துளிகள் கம்பி கோர்த்ததைப் போல விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாலம் அமைக்கின்றன. இந்த மழை துளிகள் மனிதர்களின் தாகத்தை தணிக்கும் குடிநீராகவும் ஆகலாம். அதே நேரத்தில் வெள்ளமாக பெருக்கெடுத்து மனிதர்களுக்கு துக்கத்தையும் கொடுக்கலாம். ஊசியை கொண்டு ஒருவரை குத்தி அவருக்கு வேதனையை கொடுக்கலாம். அதே ஊசியில் நூலை கோர்த்து கிழிந்து போன துணியின் இரு மருங்கையும் சேர்த்து தைக்கலாம். இவ்வாறாக எல்லாவற்றிலும் நன்மைகளும் தீமைகளும் அடங்கியுள்ளன. ஒருவர் கத்தியை எடுத்து ஒரு கத்தரிக்காயை சிறிய துண்டுகளாக வெட்டுகிறார். மனதில் எவ்விதமான சலனமும் தோன்றவில்லை. அதே கத்தியை கொண்டு ஒரு நபரை குத்தி கொன்றுவிட்டார். கத்தியில் இரத்தம், கையில் இரத்தம். கத்தியை கழுவிவிட்டார், கையையும் கழுவி மறைத்து விட்டார். ஆனால் ஒன்றை மட்டும் மறைக்க முடியவில்லை. எது அது? மனசாட்சி. நீ கொலைகாரன், நீ கொலை செய்து விட்டாய் என்று வாழ்நாள் முழுவதும் உள்ளே இருந்து உறுத்தி கொண்டே இருக்கும். நிம்மதி பறிபோய்விடும். நாம் நம் வாழ்க்கையில் முதன்முறையாக ஏதேனும் தவறு அல்லது பாவம் செய்ய முற்படும் போது மனசாட்சி நம்மை தடுக்கிறது. உதாரணத்திற்கு, ஒரு மாணவருக்கு வாழ்க்கையில் முதன்முறையாக சிகரெட் பிடிக்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. அவர் சிகரெட்டை கையில் எடுக்கும் போதே கை நடுங்கும். அப்போது உள்ளிருந்து ஒரு குரல் இவ்வாறு பேசும்: வேண்டாம், சிகரெட் பிடிப்பது கெட்ட பழக்கம். அப்பாவுக்கு தெரிந்தால் தோலை உரித்து விடுவார். இதுதான் மனசாட்சி. நாம் தவறு செய்ய முற்படும் போது நம்மை தடுப்பதுதான் மனசாட்சி. இதனால்தான் எவரேனும் ஏதேனும் அநியாயம் செய்ய முற்படும் போது உனக்கு மனசாட்சியே இல்லையா என்று கேட்கிறார்கள். நாம் வாழும் இவ்வுலகில் நன்மைகளும் தீமைகளும் நிறைந்துள்ளன. மனசாட்சியோடு வாழ்ந்தோமானால் தீமைகளிலிருந்து விடுபட முடியும். சிந்தனை துளி. மௌனத்தில் இருந்து கொண்டு முடிவெடுக்கும் போது மனசாட்சியின் குரலை உணர முடியும்.